மகா பெரியவரே சொல்லி தான் இவர் வெளியில வந்தார் இல்லையா? அது வரைக்கும் இவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு பப்ளிக் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு காரணம் அவரே தான். தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. தெரிஞ்சிக்க விடமாட்டேன்னு சொன்னார். நம்ம எல்லாம் எப்படியாவது நம்மளை பத்தி வெளியில தெரியாதா அப்படின்னு ஏங்குறோம். ஆமா. அவர் வந்து எங்க அண்ணா இருக்கிற வரைக்கும் என்னுடைய பேர் வெளியில தெரிய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அப்படின்னா அண்ணா இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை, எப்போயுமே மகாபரிவா இருக்கா, இந்த உடம்புல இல்லை. கரெக்ட். ஸோ அதனுடைய மீனிங் என்னன்னா, அண்ணாவுடைய இது ஜீவிதத்தில் இந்த அவதாரத்தில் இருக்கிற வரைக்கும் என் வெளியில் தெரிய விட மாட்டேன் அப்படின்னு தான் இருந்தேன். பெரிவா இருக்கும்பொழுதும் சில பேருக்கு தெரிஞ்சிருந்தது, வெரி ஸ்மால் சர்க்கிள். பெரிவாலே சொல்லி சில பேர் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல முடியும். எம்எஸ் சுப்லட்சுமி அம்மா, சதாசிவம் அம்மாலாம் வருவா, அடிக்கடி வருவா. ஓகே. நல்லி செட்டியார் ரொம்ப ஆர்ட் அண்ட் டிவோட்டி. ஓகே. இந்திரா கைலாசம் அப்படின்னு ஜஸ்டிஸ் கைலாசத்தினுடைய ஒய்ஃப், பெரிய ரைட்டர். ஓகே. இவ எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட பத்மா சுப்பிரமணியம். ஓகே. அவெல்லாம் சாருடைய டிவோட்டிஸ். சார்கிட்ட ஒரு மரியாதை இருந்தது. சாரை பற்றி நல்லா புரிஞ்சுட்டு அப்படியே சரண்டர் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. பெரியவாளுடைய தம்பி ஒரு பெரியவர், ஒரு 50 வருஷங்களாக ஒரு டம்ளர் ஜலம் கூட குடிக்காமல் ஒருத்தர் இருந்திருக்காரு. 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் மெட்ராஸில் இருந்தாலும் ஸ்வெட்டரை போட்டுண்டு ஃபேன் போட்டுக்காம குளிக்காம இருக்காரு. ஓகே. ஒரு 40 வருஷத்துக்கு மேலேயே ஸ்நானம் பண்ணாமல் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான 40-50 வருஷத்துக்கு மேலே ஒரு டம்ளர் ஜலம் கூட குடிச்சு, ஜலம் 40 வருஷத்துக்கு மேலே ஜலம் குடிக்காம இருந்திருக்காரு. ஓகே. தண்ணியை குடிச்சது இல்லை. குளிக்கிறதுங்கிறது, அவர் ஸ்நானம் பண்றதுங்கிறது எப்பயாவது ஒரு தடவை அபூர்வமா நடக்கிற விஷயம். அவர் வந்து அவருக்கு உடம்புல எந்த ஒரு வேர்வையோ அந்த மாதிரியான ஒரு இதோ விஷயமோ எதுவுமே இருக்காது. அப்படி பக்கம் ஒரு சுகந்தமான ஒரு வாசனையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் சொல்லுவாள். நான் பக்கத்துலயே இருந்திருக்கேன். நமஸ்காரம் பண்ணியிருக்கேன், டெய்லி போய் இருந்திருக்கேன். பேட் ஸ்மெல் வந்ததே கிடையாது. அவர் குளிச்சதும் கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. 1.5 வருஷமா நான் அவர்கிட்ட போயிட்டு இருந்தேன். 2 வருஷம் போயிருக்கேன். 92ல் அவர்கிட்ட போக ஆரம்பித்தேன். அவர் 96ல் சித்தியானார். அவர் ஸ்நானம் பண்ணி நான் பார்த்ததில்லை.